ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் அதே மாதிரி நிறையா மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்ம போட்டு பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா அதோட அவுட்கம் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் இதோட அளவு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாகி அதோட டேஸ்ட்டே கெடுத்துரும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சின்னதாக தான் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம கட் பண்ணாலும் அதை நல்லா கையில் உதிர்த்து விட்டுக்கணும். அப்போ தான் தனித்தனியாக வரும். தக்காளி பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 2 தான் போடுறேன். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா புளிப்பாயிரும். நான் 200 கிராம் ரைஸுக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ 2 தக்காளியே போதுமானது. அதே மாதிரி புதினா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதி புதினா பாதி கொத்தமல்லி ஒரு கையளவு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லை 4 அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ரொம்ப காரமாயிரும். அதுக்கப்புறம் பட்டை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டைங்க, ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, அப்புறம் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டாம். இது போட்டு தாளிச்சாவே போதும். கீ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தான், 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு பாதி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். பாதி நெய்யும் பாதி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த நெய் எண்ணெயெல்லாம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எந்தளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதோட அவுட்கம் சூப்பராக வரும். வெங்காயம் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதோடய வதக்கிட்டேன். அந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா வெங்காயமும் நம்ம போட்டிருக்க புதினா கொத்தமல்லி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா உங்களுக்கு குழையணும்னா அது கூடவே நம்ம உப்பு சேர்த்துடணும். ஸோ தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது கூடவே வதக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த தக்காளி சாப்பிடும்போது அடிக்கடி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்காது. ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி கொடுக்குறோம்னா நம்ம நல்லா வதக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் தக்காளி சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பும் இங்கே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் தக்காளி சாதத்துக்கு ஒரு அழகான கலர் உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ்லலாம் கட்டி கொடுக்கும்போது தக்காளியை அடிக்கடி வருது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 தக்காளி சேர்த்துருக்கோம்னா ஒரு அரை தக்காளி கம்மி பண்ணிவிட்டு 1/2 தக்காளி அந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் புதினா கொத்தமல்லி வதக்கும் போதே பச்சை மிளகா போட்டு வதக்கிடலாம். ஸோ காரம் அதிகமாகுன்றதால நான் லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் மசாலா. நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். ஸோ இதுவே போதும். மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போதும். இதை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 200 கிராம் ரைஸ் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இது பொன்னி ரைஸ், சாப்பாடு ரைஸ் தான். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி இருக்குது. இதை வாஷ் பண்ணும்போது நல்லா உடையாமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கிரேவி மாதிரி கொண்டு வந்திருக்கோம்ல, ஸோ அந்த தக்காளி தொக்கோடு நல்லா இந்த ரைஸை போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸோட எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா லாஸ்ட்டாக சாப்பாடு குழையாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுருவோம்.
இப்போது விசில் வந்து உங்களுக்கு உங்கள் குக்கரோட இதை பொறுத்து நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இத்தனை விசில் போடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து என்னோடது புது குக்கர். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டுருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்தது. இப்போ வந்து இது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இப்போ தோசைக்கல்லை வந்துட்டு நம்ம அடியில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் குக்கரை வந்துட்டு நம்ம மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தோசைக்கல்லை வந்து நான் வச்சுக்கிறேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வந்து அடுப்பை வந்து ஆனில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. அது வந்து தம்மில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு உங்களுக்கு ட்ரை ஆயிரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸுமே கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஒரு விசில் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும், வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தம் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது தம் போட்டு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றிட்டு சாதமும் வெந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. நான் இப்போ வந்து ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கிறேன். தம் போடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து குக்கரில் கொஞ்சோண்டு வந்து ஒட்ட தான் செய்யும். கொஞ்சோண்டு ரைஸ் ஒட்டும். நீங்கள் சிம்லேயே வச்சிங்கன்னா அது கூட ஒட்டாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு கொஞ்சோண்டு மட்டும்தான் ஒட்டி இருந்தது. ஸோ வந்து ஆனால் வந்து தக்காளி சாதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உதிரி உதிரியாக வந்திருந்தது. நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இதே மெத்தடில் வேறு ரைஸ் பாஸ்மதி ரைஸ்லையோ இல்லை சீரக சம்பாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.